சென்னையில் நடைபெறும் விமான சாகச ஒத்திகையில் ரஃபேல் விமானம் வானில் பறந்து செல்வதை பார்வையாளர்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் சுபாஷ் பிரபு இணைந்திருக்கிறார். சுபாஷ் பிரபு, விவரங்களை பதிவு செய்யலாம். நம் நாட்டுடைய இந்த விமானப்படையின் சாகசத்தை எடுத்துரைப்பதற்காக மிக முக்கியமான ஒரு கண்காட்சியாக ஒரு ட்ரையல் ஷோவாக இன்னைக்கு நடக்குது. வர 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சாகச நிகழ்ச்சி, விமானப்படையின் சாகச நிகழ்ச்சி நடக்கிறது. அதற்கான ஒத்திகை இன்று நடக்கிறது. 72 வகையான விமானங்கள் பங்கேற்றிருக்கின்றன. அதில் மிக முக்கியமாக நம்ம பார்த்தோம்னா நம்முடைய மிக முக்கியமான ஒரு போர் விமானமாக இருக்கக்கூடிய ரஃபேல் விமானம் சாகசத்தில் ஈடுபட்டு, அது மட்டும் இல்லாம இந்தியாவுடைய படைப்பாக இந்தியாவுடைய மிக முக்கியமான விமானங்கள் எல்லாமே இன்றைய தினத்தில் இங்கே காட்சிக்கு மக்களின் பார்வைக்காக போய்கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கலாம். இப்பொழுது கூட மிக MU-30 என்கிற அந்த விமானம் மிக உற்சாகமாக வானில் பறந்து செல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. இது போல பல விமானங்கள் அடுத்தடுத்து வர இருக்கின்றன. மிக முக்கியமாக நம்ம பார்த்தோம்னா ரஃபேல், தேஜஸ், மிராஜ், அதே போல ஹெலிகாப்டர் பிரசாந்த், 30 நியோகான், MiG-29 இந்த விமானங்கள்லாம் இதுல பங்கேற்க இருக்கிறாங்க. அதுக்கு முன்னதாக 6ஆம் தேதிக்கு முன்னதாக இன்றைய நடைபெற்று வருகிறது. கடற்கரை முழுவதுமாக மக்களின் கூட்டமானது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. நேரம் செல்ல செல்ல இந்த கூட்டமானது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. சரியாக 1 மணி அளவில் இந்த வான் சாகச நிகழ்ச்சிகள் நிறைவு பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்னதாக தற்போது எப்படி ஒரு சமூக விரோதிகள் மூலமாக மக்கள் மாட்டிக்கொள்ளும் பொழுது அவர்களை மீட்கக்கூடிய வகையிலான தத்ரூபமான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக தற்போது விமான சாகச நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சுபாஷ் பிரபு.